வாசகர்கள், நூலர்கள் உள்ளிட்ட அவையோரையும் இணைய வழியாக இந்நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் வாசக பெருமக்களையும் வருக வருகன அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். திருவாளர் முனைவர் கோ. ஒளிவண்ணன் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவாளர் ரா. பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருமிகு கோ. ஒளிவண்ணன் அவர்கள் எமரால்டு பதிப்பக நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் தொழில் முனைவராகவும் இருந்து வருகிறார். ரோட்டரி சங்க பொறுப்புகள் வழியே 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். குறிப்பாக சென்னை பெருவெள்ளம், கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட காலகட்டங்களில் இவரது பங்களிப்பு அளப்பரியது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், பப்பாசி, இந்திய பதிப்பாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளார். சென்னை இலக்கிய விழாவின் நிறுவன தலைவர், சென்னை புத்தக கிளப்பின் நிறுவனர் ஆகிய பொறுப்புகளில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டுள்ளார். மேலும் வருங்கால் படைப்போம் போன்ற ஆன்லைன் முயற்சிகளையும் முன்னெடுத்துள்ளார். தலைமைத்துவம் குறித்து கெட் ரெடி டு லீட் எனும் நூல், நெஞ்சினில் கலந்தாய் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள், லவ் யூ சென்னை எனும் புதினம் என 10 நூல்களை எழுதியுள்ளார். மேலும் முன்னணி தமிழ், ஆங்கில நாளிதழ்களில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியும் வருகிறார். செயற்கை நுண்ணறிவு தளத்தில் சிறப்பாக இயங்கி வரும் இவர் சின்ன குத்தூசி விருது, வளர்தமிழ் மாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். பதிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், பயிற்சியாளர், சமூக சேவகர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் முனைவர் கோ. ஒளிவண்ணன் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. நிகழ்வில் தொடர்ந்து மாறிடம் சூழலும் அதற்கான மனப்போக்கும், செயற்கை நுண்ணுடன் வாழ கற்றுக்கொள்வோம் எனும் தலைப்பில் உரையாற்ற முனைவர் கோ. ஒளிவண்ணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இது கூட ஒரு வகையில் மாறிடும் சூழல் தான். பொதுவாக கீழே இருக்கிறவங்கள மேடைக்கு அழைப்போம், மேடையில் இருக்கிறவங்கள நீங்கள் கீழே அழைச்சிருக்கீங்க. எனக்கு சந்தித்த காலம் முதல் ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நூலகத்தினுடைய நூலகர், மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி அவர்களே, மற்றும் இங்கே இந்த பொன்மாலை பொழுது என்கின்ற இந்த அருமையான நிகழ்வை ஏறத்தாழ 146 முடித்துவிட்டு 147க்கு வந்திருக்கும் இந்த குழுவினரே, நான் வியந்து பார்க்கின்ற ஒரு துறை இந்த பொது நூலக துறை என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் கண்கூடாக பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். சனி ஞாயிறு என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நாங்கள் சார்ந்த பதிப்பு துறையிலே பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்தும் போதும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இரவு பகல் என்று அறியாது பணியாற்றக்கூடிய ஒப்பற்ற தோழர்கள். பெரும்பாலான நேரத்தில் அவர்கள்தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அமைவார்கள். அதற்கு ஒரு நல்ல தலைமைத்துவத்தை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நூலகர் காமாட்சி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா காலங்களிலும் அந்த காலகட்டத்திலே ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. சூழல்கள் எல்லா நேரங்களிலும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூழலை தகவமைத்துக் கொள்வதில் தான் நாம் வெற்றி கண்டிருக்கின்றோம். நான் 2 நிகழ்வுகளை சொல்லி அதிலிருந்து தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். சமீபத்தில் நடந்த ஒன்று, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி வெள்ளிக்கிழமை ஆசிரியர் கணக்கு கொடுக்கிறார், கணக்கு போட்டு வர வேண்டும் என்று ஆசிரியை கேட்டுக்கொள்கிறார். ஒரு வீட்டுக்கு போய் சனி ஞாயிறெல்லாம் விளையாடிட்டு அந்த கணக்குகளை எல்லாம் செயற்கை நுண்ணறிவினுடைய துணையோடு வழிகளோடு எழுதி திங்கட்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கணக்கு கொண்டு போகிறார். பள்ளிக்கூட ஆசிரியை
யாரெல்லாம் இந்த கணக்குகளை போட்டு வந்தீர்கள் என்று கணக்கு ஆசிரியர் கேட்கும்போது ஒரு சிலர் போடவில்லை, ஒரு சிலர் முயற்சி செய்தோம், ஒரு சிலர் 1-2 போடவில்லை என்றபோது இந்த மாணவி மட்டும் எல்லா கணக்குகளையும் போட்டிருக்கிறார். அதை வாங்கி ஆசிரியர் பார்க்கும்போது அவருக்கே தெரியாத ஒரு சில நுணுக்கங்களோடு அந்த கணக்கை அவர் போட்டிருக்கிறார். 5 வயது சிறுமி. ஆசிரியருக்கு பெரும் ஆச்சரியம். ஆசிரியை ஒருவேளை வீட்டிலே அண்ணாவோ அக்காவோ இல்லை அப்பாவோ அம்மாவோ சொல்லிக் கொடுத்துருக்கலாம் என்ற அளவில் ஆசிரியர் அத்துடன் அதை முடித்து விடுகிறார். இன்றைக்கு 96 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நாம் சொல்லுகின்றோம். கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவர் படிக்கிறார். 1931ஆம் ஆண்டு. ஜெர்சி நெய்மன் என்பது அவருடைய பெயர். அவருடைய கணித வகுப்புக்கு தாமதமாக வருகிறார். அதனால் கணித வகுப்புக்கு அவர் உள்ளே செல்ல முடியவில்லை. வகுப்பு முடிந்து விட்டது. வகுப்பறையில் கரும்பலகையில் 2 கணக்குகள் எழுதப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் யாரும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே. இவர் என்ன நினச்சார், 2மே வீட்டு பாடம் கொடுத்துருக்கிறார் போல இருக்குன்னு சொல்லி 2 கணக்குகளையும் எழுதி வீட்டுக்கு வந்து அதை எப்படியாவது முடித்து விட வேண்டும் அடுத்த வகுப்பிற்குள் என்று உட்கார்ந்து இரவும் பகலுமாக அந்த கணக்குகளை போட்டு பார்க்கிறார். ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எல்லாம் தேடி பிடித்து பார்த்து 2இல் 1ஐ முடித்து விடுகிறார். சரியாக வந்து விட்டது. இருந்தாலும் கூட ஒரு சிறு வருத்தம். 2இல் 1 தானே போட்டிருக்கோம், சரி எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருவோம், அன்றைக்கி நம்ம வகுப்பில் போகலையே அப்படிங்கிறதுக்காக வகுப்புக்கு வந்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறாரு, நான் 2த்தில் 1 தான் போட முடிஞ்சதுன்னு சொன்னோன்னே எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். இந்த கணக்கு நீங்கள் அன்றைக்கி வகுப்பறையில் பலகையில் எழுதியிருந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஆசிரியர் வந்து என்ன சொல்கிற, வாட் யூ மீன் பை தட், காமி பார்ப்போம் உன்னுடைய நோட் புத்தகத்தை வாங்கி பார்த்த உடனே ஆசிரியருக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்து விட்டது. காரணம், அவர் கணிதத்திலே எல்லா கணக்குகளையும் நாம் இன்றைக்கு தீர்வு காண முடியாமல் இன்னும் தீர்வு காண முடியாத சில கணக்குகள் இருக்கின்றன என்று உதாரணத்திற்காக 2 கணக்குகளைத்தான் அவர் எழுதிவிட்டு போயிருந்தார். ஆனால் இந்த தம்பி இது வீட்டு பாடம் என்று நினைத்து முயற்சித்து வெற்றி பெற்றவுடன் பல்கலைக்கழகம் பாராட்டுகிறது. பின்னால் அவர் தன்னுடைய முனைவர் பட்டத்தை கூட இதை வைத்து தான் அடிப்படையாக வைத்து செய்து சரித்திரம் போற்றக்கூடிய லீனியர் புரோகிராமிங் என்பதை கண்டறிந்த ஜெர்சி நெய்மன் என்பவரை பற்றி நான் சொன்னேன். இது 2த்தில் எது சரி? ஜெர்சி நெய்மன் செய்தது சரியா இல்லை அந்த சிறுமி செய்தது சரியா என்று கேட்டால் அன்றைக்கு அது சரி, இன்றைக்கு இது சரி. 1977-78 தான் முதல் முறையாக நான் வாழ்க்கையில் கால்குலேட்டர் பார்க்குறோம், கணக்கு போடுறது. இன்ஜினியரிங் கால்குலேட்டரில் சாதாரண கால்குலேட்டர் தான் அப்பொழுது என்னுடைய தாய் வழி பாட்டனார் இதையெல்லாம் பயன்படுத்தாத, உன்னுடைய மூளை மங்கிவிடும் என்று சொல்லி என் தலையில் குட்டினார். செல்லமாக தான். தாய் வழி பாட்டனார்லாம் இப்படிலாம் கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குட்டியதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். காரணம், இது நீ போட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மூளைக்கு என்ன வேலை அப்படின்னு. என்னுடைய அப்பா எம்ஏ படித்தவர், என்னுடைய பாட்டனார் வந்து இன்டர்மீடியட் படித்தவர். அந்த காலத்தில் இன்டர்மீடியட்டுங்கிறது பிஏ எம்ஏ விட பெருசு அப்படின்னு அவர் சொல்லுவார். அது எனக்கு ஏன் சொன்னார் எனக்கு தெரியாது. உங்கள் அப்பாவோட நான் அதிகமாக படித்தவன்றதுக்காக சொன்னாரா, இல்லை உங்கள் அப்பாவோட எனக்கு நிறைய தெரியுன்றதுக்காக சொன்னாரா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வயசில் எனக்கு இன்டர்மீடியட்டே தெரியாது, அப்படின்னா என்னென்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எஸ்எஸ்எல்சி பியூசி தான். ஆனால் என்னுடைய தாத்தா வந்து அன்றைக்கு கண்டித்தார். ஆனால் அதற்கு ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து நாங்கள் வந்து பொறியியல் படிக்கும்போது அப்பொழுது வந்திருந்த அந்த கால்குலேட்டர் வந்து டிஃப்ரெண்ட். 85க்கு பின்னால் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. எல்லாருமே கணினி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க.
ரொம்ப எளிமையாக கணனி வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்தபோது நான் என்னுடைய தாத்தாவை நினைத்து கொண்டேன். அதுக்கே அப்படி கூட்டினாரு, இப்போ நம்ம செய்கிற வேலைக்கெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னு. ஆகவே நண்பர்களே, அந்தந்த காலத்திற்கு அந்தந்த சூழலுக்கு அது சரியானது தான். இன்றைக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் மாநகரத்திலே பெரும் போராட்டம் வெடித்தது. என்னவென்று சொன்னால், மோட்டார் வாகனங்கள் அறிமுகப்படுத்திவிட்டால் குதிரை வண்டிகளுடைய கதை என்ன ஆகுது, குதிரை ஓட்டக்கூடிய அந்த கோச் இதனுடைய கதி என்ன ஆவது என்பது அன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதற்கு வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால், கார் வந்துவிட்டால் குதிரைகள் என்ன ஆவது, குதிரை ஓட்டுபவருடைய கதி என்ன என்று சொன்னார்கள். கார் வேண்டும் என்று சொன்னவர்கள், மோட்டார் வாகனம் வேண்டும் என்று சொன்னவர்கள் வைத்த வாதம், குதிரை வண்டிகள் புழுதி சாலையிலே ஓடுவதனால் எல்லா இடத்திலும் புழுதியாகி நம்முடைய சுவாசம் கெடுகிறது, இது நம்முடைய சுற்றுப்புற சூழலுக்கு கேடானது என்று சொன்னார்கள். அதற்கு இவர்கள் சொன்ன வாதம், மோட்டார் வாகனத்தில் அடிபட்டால் என்ன ஆகுது. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இதுவரை குதிரை வண்டியில் முன்னால் விழுந்து அடிபட்டு இறந்தவருடைய புள்ளி விவரங்களை பாருங்கள். இப்படியாக வாதங்கள், அதை எதிர்த்து வாதங்கள் என்று ஓடிக்கொண்டே இருந்த சூழலில் ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தேன். 1901களில் பார்க்கும்போது நியூயார்க் நகர வீதியில் சாலை எங்கும் குதிரை சாரட் வண்டி இருக்கிறது, இடையில் ஒரே ஒரு மோட்டார் கார் மட்டும் இருந்தது. சரியாக 10 ஆண்டுகள் கழித்து அதே பகுதியில் அதே கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் சாலை முழுவதும் மோட்டார் வாகனங்கள், ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் குதிரை வண்டி. ஆகவே இந்த மாற்றங்கள் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இந்த மாற்றங்களை முன்னெடுப்பவர்கள் யார் என்று பார்க்கும்போது, எந்த மாதிரியான ஒரு சூழல்களில் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, இல்லை ஒரு அவசரமான ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, அல்லது ஒரு அவசியமான சூழல் ஏற்பட்டாலோ மாற்றங்கள் நிகழ்வது இயற்கை. ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள், அட்வர்சிட்டி இஸ் தி மதர் ஆஃப் ஆல் கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிய போது பள்ளிக்கூடத்து ஆசிரியை சொன்னார், உங்கள் மகனுக்கு போதிய அளவுக்கு மன வளர்ச்சி இல்லை, அவருடைய குறும்புத்தனங்கள் எல்லாம் இங்கே வகுப்பறையை அசுத்தமாக்குகின்றது, மற்ற மாணவர்களை, அவர் இங்கே படிப்பதற்கு லாயக்கில்லாதவர், நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவருடைய அம்மா அந்த கடிதத்தை படித்து காட்டுகிறார். கடிதத்தில் இருந்த செய்தியை படிக்கவில்லை. அந்த அம்மா படிக்கும்போது சொல்லுகிறார், உங்கள் மகன் மிக திறமையானவர், மிகவும் அறிவுள்ளவர், அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பது அது சரியாக வராது, அவரை நீங்கள் இதைவிட உயர்ந்த இடத்தில் வைக்கும்போது தான் மிகப்பெரிய அளவிற்கு வருவார் என்று சொன்னார் என்று அந்த அம்மா படித்து சொன்ன உடனே அதை அவர் நம்பத் தொடங்கினார். அம்மா சொல்லிக் கொடுத்து தான் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் அறிவியலாளராக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வருகிறார்கள். மைக்கேல் ஃபாரடே எடுத்தீர்கள் என்று சொன்னால், முறையான படிப்பு படிக்க முடியாமல் ஒரு புத்தக கடையில் பைண்டராக வேலை செய்தார். புத்தகங்களை பைண்ட் செய்வது, அப்படி புத்தகங்களை புரட்டி புரட்டி பார்த்தவர் தான் பல விதமான வேலைகளை சொன்னார். நம்முடைய கல்வி நிறுவனங்கள் நமக்கு அடிப்படையான கல்வி கொடுத்தாலும் கூட பல நேரங்களிலே ஒரு மனிதனுக்கு, ஒரு மாணவனுக்கு தேவையான சிந்திக்கும் ஆற்றலுக்கு வழிவகுக்காமல் போய்விடுகிறதே என்கிற அச்சமும் கவலையும் கல்வியாளர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மத்தியில் இருந்து வருவது நாம் அறிந்ததே. நாம் மாணவர்களை சிந்திப்பதற்கான தளமாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஏதாவது ஒரு சூழல்தான் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடியது. கண்டுபிடிப்புகள் என்பது இந்த உலகில் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அறிவியல் என்கின்ற மாபெரும் ஒளி
அறியாமை என்கின்ற இருளை நீக்கியது. அதற்கு முன்னால் எல்லாம் சமயம் சார்ந்த அமைப்புகளாக இருந்தவைகள் பிடியிலிருந்து விலகி அறிவியல் வெளியே வரும்போது அதற்காரணமாக எத்தனையோ அறிவியலாளர்கள் பலவிதமான சங்கடங்களையும் அதற்கான தாக்குதல்களையும் சிலர் இறப்புகளையும் பெற்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த உலகத்திற்கு பூமிதான் மையம். பூமியை சுற்றிதான் சூரியனும் கோள்களும் சுற்றி வருகின்றன என்பதை காலமாக சொல்லப்பட்டு வரும்போது இல்லை சூரியன்தான் மையமாக இருக்கிறது, எல்லா கோள்களும் பூமியை சேர்த்து சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னபோது அதற்காக கோப்பர்னிக்கஸ் அடைந்த கொடுமைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே பல்வேறு தாக்குதல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் தாண்டித்தான் அறிவியல் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அதை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் தான் நாம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தூரத்திற்கு வந்திருக்கின்றோம். அடிப்படையான ஒரு கேள்வி, எதற்காக இந்த மாற்றங்கள்? இந்த மாற்றங்களினால் என்ன ஏற்பட போகிறது என்பது எல்லோருமே கேட்குறாங்க. அப்படியே இருந்துட்டு போட்டுமே, எல்லாமே இருக்கட்டுமே. இன்றைக்கு கூட சில பேர் சொல்வார்கள், அறிவியலினுடைய தாக்கத்தினால் தான் நிறைய புதிய புதிய நோய்கள் வருகிறது என்று சொல்லுவார்கள். உண்மைதான். புதிய புதிய நோய்களை நாம் கண்டுபிடித்து பெயர் வைத்திருக்கின்றோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எதற்குமே நமக்கு தெரியாது. ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நமக்கு வைரஸ் என்பது இருப்பதே தெரியாது. 150 ஆண்டுகளுக்கு முன்பு கொத்து கொத்தாக பூமியின் மேற்கு பகுதியிலே, ஐரோப்பா பகுதியிலே கோடிக்கணக்கில் மக்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட பாதி மக்கள் தொகை காணாமல் போனது. என்ன காரணம் என்றே யாருக்குமே தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் ஒரு நுண்கிருமி வைரஸ் என்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த பிறகு அதற்கு மருந்து கண்டுபிடிக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்திலே அமெரிக்கா இன்றைக்கு எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடு, அந்த நாட்டிலே நிமோனியாவினால் எத்தனை பேர் இறந்து போனார்கள். ஒருவர் இருவர் அல்ல, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். அதற்கு கூட சாதாரணமாக மருந்து இல்லை. இன்றைக்கு பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கோவிட் போன்ற கொடிய கிருமிகள் வந்து தாக்கியது இன்றைக்கு நேற்றல்ல, வரலாற்றில் 2000-3000 ஆண்டுகளாக பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக அந்த கிருமியை கண்டுபிடித்து அதற்கான தடுப்பு ஊசியை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அறிவியல் வேகமாக வளர்ச்சி பெற்றது என்பதை நாம் அறிவோம். ஆகவே இந்த மாற்றங்கள் அப்படியே இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? மாற்றங்களே ஏற்படவில்லை என்று சொல்லியிருந்தால் நாம் என்ன ஆகியிருப்போம்? இந்த உலகத்திலே நாம் எங்கே இருந்திருப்போம்? நாம் எல்லாம் ஒரே நாளில் ஒருவரால் படைக்கப்பட்டோம் என்று கருதக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், இப்போது நான் சொல்லப்போது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற தரவுகள் தொல்லியல் தரவுகளாக இருக்கலாம், மரபணு தரவுகளாக இருக்கலாம், எல்லா தரவுகளும் சுட்டிக்காட்டுவது இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனியாக வந்தவர்கள் அல்ல. நம்மை போன்ற மனித இனங்கள் 11-12 இனங்கள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. ஓமோ நியாண்டர்தல், ஓமோ எரெக்டஸ் என்று அது ஒரு 11-12 இனங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் பல இனங்கள், எல்லா இனங்களும் அழிந்து போய் இன்றைக்கு ஹோமோ சாப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நாம் மட்டும்தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஆப்பிரிக்க காட்டிலே மிக ஒரு சாதாரண ஒரு உயிரினமாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். ஒரு சிங்கம் போல வலிமையாகவோ, ஒரு சிறுத்தை போல வேகமாக ஓடக்கூடியவர்களாகவோ, இல்லை கழுகு போல பறக்கக்கூடியவர்களோ, எந்த விதமான உடற்தகுதியும் இல்லாதவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் நாம் இன்றைக்கு அவைகளையெல்லாம், அன்றைக்கு கூட ஒரு காணொளியில் பார்த்தேன், சிங்கம் உட்கார்ந்திருக்கிறது மிருக காட்சி சாலையில். இங்கிருந்து ஒரு மனிதன் அந்த அதற்கான உணவை தூக்கி வீசுகிறான். அது பக்கத்தில் விழுது. அந்த சிங்கம் அதை சாப்பிடவே இல்லை. திரும்பி நிமிர்ந்து மேலே பார்த்து அவனை கத்துது. அதுக்கு நினைவு இருந்திருக்கும் போல் இருக்கு. எங்கேயோ மரபணுல, டே நீ ஒரு காலத்தில் காட்டுக்கு ராஜா, உன் நிலைமை பற்றி எங்கள் பிச்சை எடுக்க வச்சுட்டானுங்க அப்படின்னு. இப்படி நாம் வரலாற்றிலே நாம்
எல்லா விலங்குகளையும் தாண்டி முன்னால் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு மிக முக்கிய காரணம் சார்ல்ஸ் டார்வின் சொன்னது போல தான். இட் இஸ் நாட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸ், இட் இஸ் நாட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் த ஸ்பீஷீஸ் தட் சர்வைவ்ட் எவல்யூஷன். It is only those species adapted to the changes survived என்று சொல்கிறார். உலகத்திலே மிக வலிமையான உயிரினமோ அப்படின்னா டைனோசர் எங்கே போச்சு? இல்லை உலகத்திலேயே அதிபுத்திசாலியான ஒரு இனமோ, நம்மை விட நியாண்டர்தல் என்கிற மனித இனம் நம்மை விட புத்திசாலியான ஒரு இனம் என்று இப்போது அறிவியல் கூறுகிறது. அதையெல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனால் யார் இந்த உலகத்திலே தப்பி பிழைத்த உயிரினங்கள் என்று சொன்னால் சார்ல்ஸ் டார்வின் சொன்னது போல யார் மாற்றங்களை ஏற்று அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு நாம் இந்த மாற்றங்களை வழி வழியாக தயார் செய்து வருகிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். அதைத்தான் இன்றைக்கு மைய கருத்து. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு, ஒரு நுண்கிருமி எப்படி ஒரு மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக உடல் ரீதியாக அழிக்குமோ அதே போல் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு அறிவியல் வந்திருக்கிறது. அதை குறித்து எந்த எதிர்மறையான கருத்தும் இல்லை. அது மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சியினுடைய நீட்சி. நான் சொன்னது போல் 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஜேம்ஸ் வாட் ஒரு நீராவி என்ஜினை கண்டுபிடித்த போது அன்றைக்கு அது மிகப்பெரியதாக கருதப்பட்டது. அது இந்த உலகத்தையே புரட்டி போடும் என்று அன்றைக்கு யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அதனுடைய வேகம், அதனுடைய பிரம்மாண்டம், இதையெல்லாம் பார்க்கும்போது இது எந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் சேர்றது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்திருக்கும். ஆனால் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சென்று இன்றைக்கு மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய அளவிற்கு ரயில்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சயின்ஸ் அறிவியல் உடைய வளர்ச்சி சமீப காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக நம் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் என்று சொல்லுவார்கள் கணக்கில். ஒரு நாளைக்கு நீங்கள் எனக்கு கூலி ₹1 கொடுங்க, நான் செய்கிற வேலைக்கு ரொம்ப சந்தோஷம், ₹1 தான் நான் தாராளமாக கொடுக்குறேன். ஆனால் அடுத்த நாள் முதல் நாள் கொடுத்ததோட 2 மடங்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ₹1, அடுத்த நாள் ₹2. அதுவும் பெரிய கஷ்டம் இல்லை. 3ஆவது நாள் ₹4 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ₹8, ₹16, ₹32, ₹64, ₹128, ₹256ன்னு போகும்போது 31ஆவது நாள் வரும்போது எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? மொத்தமாக ₹7 கோடி கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் என்று சொல்வார்கள். ஒன்று ஒன்றா. அப்படித்தான் முதலில் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அறிவியல் வளர்ச்சி தொடங்கிய போது மிக சிறியதாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும். அதிலிருந்து ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் growth இருக்கும். ஹரிசாண்டல் அது இப்படி பரவும். ஒரு நீர்வீழ்ச்சி அருவியிலிருந்து தண்ணீர் கொட்டியவுடன் எப்படி சிதறி பல பக்கம் செல்கிறதோ அதுபோல நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு பல பக்கங்கள் அதை நம்மை இழுத்து செல்லக்கூடியது. இப்படித்தான் அறிவியல் சென்று கொண்டே இருந்தது, பார்த்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி எப்படி 25, 26, 27ஆம் தேதி சம்பளம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் ₹1 கொடுத்ததுன்னு பார்க்குறோமே. அதே போல் இன்றைக்கு இந்த சமீப காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பார்த்த பெரிய மாற்றம் நாங்கள் சார்ந்த பதிப்புத்துறை, அச்சகத்துறை. 1970களில் முதலாக நாங்கள் அச்சு கோர்க்கும் எந்திரம் என்பது அது கைகளில் அச்சு கோப்பாங்க. ட்ரெடில் மில் அப்படின்னு ட்ரெடில் மிஷின் ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஷீட்டு தான் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு ஷீட் வச்சு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க ஒன்று. அந்த மிஷினெல்லாம் நான் ஓட்டியிருக்கிறேன், பார்த்துருக்குறோம். இந்த அச்சு கோப்பாங்க, அந்த அச்சு கோக்கிறது மட்டும் எனக்கு கொடுக்கல கையில். அது லெட்டில் பண்ணுவாங்க. இதுதான் 70களில் பார்த்தது. ஒவ்வொரு எழுத்தாக அதில் கோர்க்கப்பட்டு பிறகு அந்த கேஸ் கொண்டாந்து அதில் மாட்டிட்டு பிறகு அந்த மிஷின் ஓடி ஒத்து எடுக்கும். அதிலிருந்து எடுத்துக்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தாளில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகி வரும். எத்தனையோ தாள்கள், எத்தனையோ விளம்பரங்கள், நோட்டீஸ் என்று சொல்வார்கள், கல்யாண பத்திரிகைகள், இறந்து போனவர்களை அறிவிக்கின்ற செய்திகள்லாம் நிறைய அச்சகத்தில்
கண்ணால் பார்த்துருக்கோம். ஒரு முறை நான் எழுதிய ஒரு கட்டுரை ஒரு புத்தகத்தில் வந்தது. அந்த புத்தகத்தை நாங்கள் அச்சடிக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே போனது. ஒரு 11-12 வயது இருக்கும். அப்படியெல்லாம் பார்த்த ஒரு காலம் அதற்கு மிக வேகமாகவே மாறிவிட்டது. மோனோ டைப்பிங் என்று வந்தது, பிறகு ஃபோட்டோ டைப் செட் என்று வந்தது, பிறகு 80களுக்கு நடுவில் கணனி எல்லா பக்கமும் பெருக ஆரம்பிக்கும் போது கணனியிலே அச்சடித்த லேசர் பிரிண்டர் என்று வர ஆரம்பித்தது. மாத கணக்கிலே தயாரிக்கப்பட்ட புத்தகங்கள் ஒரு சில வாரங்களிலே புத்தகங்கள் தயாரிக்கக்கூடிய நிலைமை வந்தது. பிறகு 2000க்கு பிறகு இன்னும் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு அச்சடிக்க வேண்டிய கைகளிலே அச்சடிக்க வேண்டிய வேலைகளே இல்லாமல் நீங்கள் பேச 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 எழுத்துக்கள் அப்படியே வார்த்தைகளாக ஒரு கணினியிலோ கைபேசியிலோ உருமாறி புத்தகமாக மாறக்கூடிய நிலை வந்திருக்கிறது. உலகத்திலே இந்த செயற்கை நுண்ணறிவு வரும்போது அதிக அளவிலே பாதிக்கப்பட்ட முதல் துறை என்று சொன்னால் அது பதிப்புத்துறை. 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் அதை கணித்தோம். அந்த வகையிலே மாற்றங்கள் சாதாரணமான விஷயம். 70களெல்லாம் யாரும் உணவு விடுதியில் போய் சாப்பிட மாட்டாங்க. உணவு விடுதியில் போய் சாப்பிட்றதுன்னு சொன்னால் வெளியூருக்கு போயிருக்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள், அதாவது வீட்டில் யாருமே இல்லாத சூழல் இருந்தால் உணவு விடுதியில் போய் சாப்பிடுவாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. சுத்தமாக இருக்காது. தண்ணி கொண்டாந்து வைக்கும்போதே அவருடைய விரலும் அந்த தண்ணி கிளாஸ்குள்ளே வச்சு தான் எடுத்து வைப்பார். நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப ஒரு 4-5 விதமான வகைகளே, உணவு வகைகளே, இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு 80களுக்கு பிறகு நாம் பார்த்தோம் புதிய வகையான அதாவது செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையுமே அவர்கள் வந்தார்கள். 1, 2, 3 அல்ல, 50-60 விதமான வகையான உணவுகள். விலை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. எல்லோருமே வார இறுதி நாட்களில் அங்கே போய் சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதுதான் நம்ம ஒரு வளர்ச்சி பார்த்தோம். 2000 ஆண்டுகள் போது பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துன்னே இருப்போம். திடீர்னு யாரோ ஒருத்தர் நிற்பார். என்னங்கன்னு கேட்டால் ஒரு கையில் ஒரு பெரிய பெட்டி வச்சுருப்பார். பீஸா எடுத்து வந்திருக்காங்கன்னாரு. நாங்கள் அதெல்லாம் இங்கே சாப்பிட மாட்டோமே. இல்லை சார், இந்த வீட்டில் தான் சார் இங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்வார். மேலேருந்து ஒரு குரல் வரும். 8 வயசு 7 வயசு குரல் கொடுக்கும் அங்கேருந்து. நான் தான்ப்பா வாங்கினேன், பே பண்ணிவிட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதையும் நம்ம ரசித்தோம். 2010-11 பிறகு இன்றைக்கு எல்லாமே வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு மாற்றம். நம்ம எப்போவாவது யோசித்து பார்த்துருக்குமா, இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் என்னாச்சு, இல்லை இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? முன்னெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கார் வாடகைக்கு எடுப்போம். ட்ராவல்ஸில் போய் தான் கார் எடுப்போம். எனக்கு நினைவு இருக்கிறது 2000க்கு முன்னாலேயே ஒரு எழும்பூர்லேருந்து விமான நிலையத்துக்கு போக நான் 600-700 ரூபா பணம் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி கணக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போவும் நினைவு இருக்குது. காலையில் 6 மணிக்கு விமானம், 5 மணிக்கு அங்கே இருக்கணும், 3 மணிக்கு கிளம்பணுன்னா அவர் இரவே காரை கொண்டாந்து நிறுத்திட்டு போவார். இன்றைக்கி 2025லேயும் 250 ரூபா 300-350 ரூபாய்க்கு மேலே ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த கார்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? இப்படி இது போன்ற மாற்றங்கள் எல்லாவற்றையுமே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறதை நாம் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த மாற்றங்களை யார் உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்ப தன்னை மாற்றி தகவமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஏற்கனவே டார்வின் சொன்னது போல் செய்கிறோம். இல்லை வழியாக நாங்கள் காலாகாலமாக நாங்கள் இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். என் தாத்தா காலத்திலிருந்து அப்பா காலத்திலிருந்து அப்படின்னு சொன்னால் இப்படி தான் ஆயிரும். ஒரு குரங்கு குல்லா வியாபாரி கதை உங்களுக்கு தெரியும். ஒரு குல்லா வியாபாரி ஒரு நாள் வெயில் நேரத்தில் குல்லா விற்றுக்கிட்டு போகிறாரு. மத்தியான நேரம் ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டு கூடையை வச்சுட்டு குல்லாக்கெல்லாம் தூங்குறார். சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன உறக்கம் போடுறார். உறக்கம் போட்டுட்டு போவோன்னு முடிவு பண்ணுறார். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா குரங்குகள்லாம் மேலே அந்த குல்லாக்களையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்குது. இவர் என்ன பண்ணுறது?
நல்ல வேளை ஒரு தலையில் ஒரு குல்லா இருந்தது. அந்த குல்லாவை எடுத்து அப்படியே திரும்ப திரும்ப போடுறாரு. அந்த குரங்கும் அதை வேடிக்கையாக செஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் தூக்கி அதை ஒரு குல்லாவை போடுறாரு. அந்த குரங்குகளும் அந்த குல்லாயை தூக்கி போட்ட உடனே மொத்தமாக எல்லா குல்லாயும் பொறுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி வழியாக கேட்ட கதை தான். சமீபத்தில் அதே மாதிரி அவருக்கு பேரனுக்கு இதே மாதிரி நடந்தது. அவரும் குல்லா விற்றுக்கிட்டு தான் போகிறாரு. மத்தியான நேரம் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. சாப்பிட்டாரு, உறங்கினார். உறங்கி எழுந்திரிச்சு பார்த்தா கூடையில் ஒரு குல்லா கூட காணோம். எங்கடா குல்லாக்கள்லாம் காணுமே அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறாரு. மேலே எல்லா குரங்களும் தொப்பி போட்டுருக்கு. இவருக்கு நினைவு வந்துச்சு, ஆஹா நம்ம தாத்தா காலத்து கதை தான் இது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி தொப்பி எடுக்கிறார். எல்லா குரங்கும் எடுத்தது. திரும்ப இவர் மாட்டுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தொப்பியை தூக்கி போடுறாரு. இதுதான் கிளைமேக்ஸ். எந்த குரங்குமே தொப்பியை தூக்கி போடலை. மேலேருந்து ஒரு குரங்கு கீழே வந்து அந்த தொப்பியை தூக்கிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. இவருக்கு மன உளைச்சல். தாத்தா காலத்தில் நடந்தது, அப்பா காலத்தில் இது சரியாக இருந்தது, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னும்போது மேலேருந்து ஒரு குரங்கு சொல்லிச்சு, டேய் லூசு, உனக்கு மட்டும்தான் தாத்தா இருக்காரா, எங்களுக்கும் தாத்தா இருக்கிறார், இந்த கதை தெரியும்டா அப்படின்னுச்சான். ஆக எல்லா காலங்களிலும் நாம் நம்முடைய வழிமுறைகளை சரியாக இருக்கிறதா என்று we have to constantly review and examine the established practices. இருக்கின்ற முறைகள் சரியாக இருக்கின்றதா என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வழிமுறைகள் சரியாக இல்லை என்றால் காலத்துக்கு தகுந்த அதை மாற்றிக்கொள்வது தான் சரியான வழிமுறையாக இருக்க முடியும். ஆகவே முதலில் நாம் அடிப்படையாக ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. அந்த மாற்றங்களை நாம் வரவேற்கிறோமோ இல்லையோ, மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நான் என்னை எப்படி தகவமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்பது தான் மிக முக்கியம். இதுதான் மிக முக்கியம். ஆனால் ஏன் நிறைய பேர் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தான் அடுத்த கேள்வி. ரொம்ப சாதாரண எளிமையான விடை நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அச்சம். நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னால், உளவியல் ரீதியாக அதில் அடையக்கூடிய தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்கள் புதிதாக எதையுமே செய்ய மாட்டாங்க. இது மனித இயல்பு. இது மட்டும் காரணம் அல்ல. நம்முடைய உடல் அமைப்பு, நம்முடைய மூளை இதற்கு எப்போதுமே புதுசான விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், மூளை நம்முடைய உடலில் உள்ளே கொண்டு போகிற உணவில் 25% தான் எடுத்துக்கொள்கிறது. எங்கேயோ ஒரு கூட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற மிக சிறிய ஒரு பகுதி 25% சக்தியை எடுத்துக்குது. அப்போது மூளை அதிகமாக வேலை செய்யுதுன்னா நிறைய சக்தி தேவைப்படும். இப்போ மூளை அதிகமாக வேலை செய்யும்போது நிறைய சக்தி தேவைப்படும் போது மற்ற உறுப்புகளுக்கு கேட்பாரற்று கவனிப்பாரற்று போயிடக்கூடாதுங்கிற கவலையில் தான் மூளை எப்பவுமே ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக எந்த வேலைக்குமே அது ரொம்ப சிரமம் எடுத்துக்காமல் இருக்கும். நம்ம கூட நினைப்போம், எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கிறானே, எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம், அவன் மூளை ரொம்ப அலர்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வகுப்பில் ஏதாவது செஞ்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டு பிள்ளைகளை, அது செய்யவே செய்யாது. மறுநாள் பள்ளிக்கூடமோ கல்லூரியோ முதல் நாள் ராத்திரி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அது நானும் அப்படி தான் செஞ்சுருப்பேன். எல்லாருமே அந்த காலத்தில் கடைசி நேரத்தில் தான் செய்வோம். அந்த கடைசி நேரத்தில் உட்காந்து அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது நாம் அவ்வளோ கவனம் கொடுத்து எழுதிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் குழந்தை தொந்தரவு பண்ண சொல்லி திட்டுவோம், சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம். அம்மா சொல்லுவாங்க, 8 மணிக்கே பசிக்குதுன்னு சொல்கிறேன், இன்னும் சும்மா உட்காந்துருக்கிய, சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு வேலையாக இருக்கேன்ல அப்படின்னு கேட்போம். அது எப்படி 8 மணிக்கு எல்லா நாளும் பசிக்கிறதவருக்கு அன்றைக்கு அந்த பசி வரவில்லை என்று சொன்னால், டைம் ஆச்சு பசிக்குதுன்னு சொல்ல வேண்டிய ஆள் பெல் அடிக்கலை. ஏன்னா எல்லாமே இப்போ மூளை முழு கவனம் வேறு எங்கேயோ இருக்கிறது. ஒரு ஆபத்தான காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா மூளை சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது சாதாரண விஷயம்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆகவே தான் மூளை கூடுமான வரைக்கும் புதுசாக எது வந்தாலுமே வேண்டான்னு ஒதுக்கும். அது எதுவுமே நம்ம கற்றுக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். புதுசாக முதல்ல நான் போய் கிட்டார் கற்றுக்கணுன்னு போகும்போது எனக்கு முதல் நாள் போன உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன இவ்வளோ கையெல்லாம் இப்படி ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா. அவர் சொன்னார், நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து சேமியா பண்ணி எடுத்து சொல்லு, அதை ஸ்ட்ரிங்காக கட்டிக்கோ சேமியா உப்புமாவை, அப்போ கை ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். கொஞ்ச நாள்லேயே மூளை இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு என்னை தடுத்து விடுகிறது. நானும் விட்டுட்டோம். அது ஏன் அது போய் கற்றுக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு இப்போலாம் படித்தோம்னா நம்மளால் படிக்க முடியாது, பாடத்தில் கம்மியாயிரும் இப்படின்னு அதுவே ஒரு காரணத்தை சொல்லி என்ன சரி செய்யுது.
அப்போ உலகத்தில் எதுவுமே புதுசாக கற்றுக்க முடியாதா அப்படின்னா கார் ஓட்ட கற்றுக்க வேண்டிய சூழல் வந்தபோது எனக்கு அதே பிரச்சனை தான் வந்தது. 21 நாள் 22 நாள் 2 வாரம் 3 வாரத்தில் கார் கற்றுப்பாங்க. என்னால் 2 மாதம் 3 மாதம் ஆகியும் கற்றுக்கவே முடியல. காரணம், நான் மோட்டர் சைக்கிளில் ஓட்டி தேர்ச்சி பெற்றவன். மோட்டர் சைக்கிளில் காலில் எது செய்கிறோமோ அதெல்லாம் எங்கள் கையில், மோட்டர் சைக்கிளில் எது கையில் செய்கிறோமோ அதெல்லாம் எங்கள் காலில். அப்போ எனக்கு அந்த தடுமாற்றம் வந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இனி ஓட்டவே முடியாதான்னு நினச்சி சொல்லும்போது அந்த தம்பி தான் என்னை கூட ஒரு தடவை கேட்டாங்க, உங்களால் மறக்க முடியாத ஆசிரியர் வாழ்க்கையில் யாருன்னு சொல்லும்போது நான் அவரைத்தான் சொன்னேன். எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு முதல்ல நான் வண்டி ஓட்டும்போது என்னுடைய கவனமெல்லாம் வந்து ரோட்லேயே தான் இருந்தது. ரொம்ப ஜாக்கிரதையாக பக்கத்தில் உட்காந்துருந்த இணையர் வந்து என்னங்க இப்படி வண்டி ஓட்டுறீங்க, ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஓட்ட மாட்டேன்றீங்க. எங்கள் அண்ணன் ஒரு கையிலேயே ஓட்டுவார்னாங்க. நான் வந்து வண்டி நிறுத்திட்டு இனி உங்கள் அண்ணன் கூடயே வந்துடும், என் கூட வராது அப்படின்னு. அவ்வளோ ரிஜிடாக இருந்தது. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து வந்து நான் சாதாரணமாக ஓட்ட ஆரம்பித்தேன். வண்டியில் ஓட்டும்போது என்னுடைய வந்து இப்போ கிளச் போடணும், அப்போல்லாம் இப்படி தான் கியர் போடுவோம். கியர் போடணும், கிளச் அமுக்கணும், சைடு மிரர் பார்க்கணும், பேக் மிரர் பார்க்கணும், முன்னால் பார்க்கணும், அப்படிலாம் நான் எதையுமே கவனமே இல்லை. அது பாட்டு வண்டி ஓடிட்டே இருக்குது. எப்படி இது நடக்குது இந்த மாற்றம்? முதல்ல நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் போகிறீங்க. நீங்கள் இருக்கிற விடுதியிலேருந்து உங்கள் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது விலாசம் கொடுக்குறாங்க. ஜிபிஎஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் 3வது ரைட் திரும்பி 2வது போய் அந்த ரவுண்ட் திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு நம்ம நிறைய தடவை அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். டெல்லியிலே அப்படி தான். அதை பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டுருப்போம். அந்த நேரத்தில் நம்ம யாரையுமே கவனிக்க மாட்டோம். முதல் தடவை போய் சேர்ந்துருவோம். போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் திரும்பி வரும்போது மிக எளிமையாக திரும்ப வரும். கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனை இல்லாமல் வரும். அடுத்த நாள் போகும்போது போயிட்டே இருப்போம். 3வது நாள் போகும்போது அந்த ஊருக்கார மாதிரியே போயிட்டுருப்போம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். அப்போ எப்படி என்னுடைய கால்கள் வந்து அங்கே கொண்டு போய் நிற்க வைக்குது, எப்படி நான் கார் ஓட்டினேன் இப்படின்னு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அடிப்படையான கேள்வி. நம்முடைய மூளை நம்மோடு போராடுகிறது. நம்மை புதியதாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாது என்று முடிந்த அளவுக்கு நம்மை தடுக்கிறது. இது வேண்டாம், உனக்கு ஒத்து வராது, ரொம்ப ஜாக்கிரதை, இது டைம் வேஸ்ட்டு, அப்படி இப்படின்னு அது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தன் நம்மளை சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் சலிக்காமல் பார்ப்போம் நீயா நானா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாள் இல்லை, 21 நாட்களுக்கு சார்ல்ஸ் டூகி வந்து பவர் ஆஃப் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லுவார். 21 நாட்கள் நீங்கள் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து நீயா நானன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கடைசியில் மூளை வந்து மேலேருந்து இறங்கி வந்து காலில் விழுந்துடும், என்னை மன்னிச்சிரு நான் சொல்கிறபடி செய்கிறேன் அப்படின்னு. என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு கோடிங்கை வந்து ஏற்படுத்திடுது. கோடிங்னா அது வந்து ஒரு 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 விதமான வடிவமைப்பை கொண்டு வந்துடுது. இதுக்கு அடுத்து இதை செய்யணும்னு அது தன்னிச்சையாக நம்மை செயல்பட வைக்கிறது. இருட்டில் வந்து நம்ம எந்திரிச்சு போய் வீட்டில் கரெக்டாக எப்படிங்க சுவிட்ச் தட்டுறோம், கண்ணை மூடிட்டு கூட எங்கே இருக்குதுன்னு நமக்கு எப்படி அது டைரக்ஷன் தெரியுது, இந்த திசை எப்படி தெரியுது, இந்த உயரத்தில் இருக்குன்னு. அப்போ இருட்டில் கூட யாரோ ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்டு நமக்கு வழிகாட்டுகிறார்கள்னு சொன்னால் தட் இஸ் தி சப்கான்ஷியஸ் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு புத்தகம் கூட வந்தது. ஆகவே ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிரமமாக தான் இருக்கும். முதல்ல டிவி ரிமோட்டை வச்சுக்கிட்டு தடுமாறணும். சில பேர் ஃபோன் வந்தவுடனே முதல்ல பேரப்பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை பிள்ளைகிட்ட கொடுத்து இது எப்படின்னு கேட்பாங்க. நமக்கு அது சௌரியமாக இருந்தது. ஆகவே அது ஒன்றும் சிரமம் எதுவுமே இல்லை. 68 வயசுலேயே வந்து யாப்பு கற்றுக்கணும், வெண்பா கற்றுக்கணுன்னு வந்து இளைஞர்களாக இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். 76 வயசில் வந்து பேரப்பிள்ளைகளுக்காக புத்தகம் எழுதணும்னு சொல்லி ஒருத்தர் புத்தகம் எழுதி இன்றைக்கி கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க மேலே நாங்கள் நூலகத்தில் உட்காந்துருக்கும்போது. இதெல்லாம் பார்க்கும்போது வயதெல்லாம் ஒன்று தடையல்ல, கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த பவர் ஆஃப் ஹேபிட்லேயே இன்னொரு வார்த்தை சொல்லுவார், CAR, கார் என்ற ஆங்கில வார்த்தை நினைவைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பழக்கத்திற்குமே அடிப்படை வந்து ஒரு ஒரு குறியீடு, அதுதான் மிக முக்கியம். அதுதான் ஆரம்பித்து வைக்கும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அடுத்து வந்து செயல்பாடு, அதான் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி. 3வது வந்து ரிசல்ட், அது ரிவார்டு பரிசு. சில பேர் பார்த்திங்கன்னா எழுதி முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து இது பார்ப்போம், யூடியூப் பார்க்கலாம், இல்லை ரீல்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறான். அதான் எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ, எப்போல்லாம் செஞ்சு ரொம்ப நேரம் ஒரு சலிப்பு வருதோ அதான் அவனுக்கு இப்போ என்ன செய்யலாம், போய் ஃபோன் பார்க்கலான்றான். அந்த ஆக்டிவிட்டி பார்க்குறான்.
அதில் பார்க்கக்கூடியது வந்து அவனுடைய மூளையில் இருக்கிற அவனுடைய டோபமைன் வந்து அவனுடைய பாடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. அது ஒரு கெமிக்கல். அதுதான் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சிக்காக அவனை செய்கிறான், இதை செய்கிறான். இதுதான் திரும்ப 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 வருது. அந்த மகிழ்ச்சி வேணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொருடையும் போர் அடிக்கும் போது எடுக்கிறான். நீங்கள் மற்ற எல்லா பழக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கொடுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் திரும்ப திரும்ப ஒன்று செய்யும்போது. ஆனால் இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் நோண்டிகிட்டு இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சலிப்பே வராது. ஏன்னா அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அல்காரிதம் வந்து உங்களை ஸ்டடி பண்ணுது. அப்போது என்ன செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குது. அப்போ என்ன பண்ணுது, உங்களை இப்போ இவனுக்கு போர் அடிக்குது அப்படின்னா திரும்ப வேறு ஒன்று எடுத்து கொடுக்குது. நீங்கள் சினிமா செய்திகளை திரும்ப திரும்ப பார்த்தா போர் அடிக்குது அப்படின் போது கிரிக்கெட் கொண்டாந்து கொடுக்குது. கிரிக்கெட் செய்தி போர் அடிக்கும் போது கொடுக்க 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 இந்த 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 உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் உடலில் அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுக்காக, அந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்காக தொடர்ந்து வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. இது ஒரு முறை இருமுறை இல்லை, தொடர்ந்து நடைபெறும்போது நமக்குள்ளே வந்து அந்த உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் சொல்கிறோம், அதுக்கு ஒரே வழி வந்து எடுத்து வச்சுருங்க அப்படிங்கிறான். சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் அதே தான். சிகரெட் குடித்தா எல்லாருக்குமே தெரியும், புதுசாக யாரும் இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியதில்லை. கேன்சர் வரும்னு எல்லாருக்கும் தெரியும், பிடிக்கிறவருக்கும் தெரியும். அவர் வீட்டிலேயே கூட செத்து போயிருப்பாங்க. ஆனால் ஏன் பிடிக்கிறாங்க? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை பிடிக்கும்போது எனக்கு வந்து அந்த கொக்கைன் வந்து ஒரு ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குதுன்னு அவராகவே நினச்சிக்கிறார். அந்த நினைப்பு தான் அவரை வந்து திரும்ப திரும்ப வந்து அது வந்து உள்ளே இழுத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எல்லா பழக்கங்களும் வந்து நமக்கு உடல் சார்ந்த கெடுதி கொடுக்குதுன்னா அந்த பழக்கத்தை நம்ம விட்டுடணும். மனசு சார்ந்த ஒரு பழக்கம் கெடுதி கொடுக்குன்னா அதையும் நம்ம வந்து உரமாக வச்சிடணும். ஆனால் பழக்கம் மிக அவசியம். ஏன்னு சொன்னால், தி அட்டாமிக் ஹேபிட்னு ஒரு புத்தகம், ஜேம்ஸ் கிளியர் எழுதின ஒரு அருமையான புத்தகம். பழக்கம் தான் நம்மளை வந்து கொண்டு போய் நிற்பாட்டும். நம்முடைய உச்சிக்கு கொண்டு போகக்கூடியது பழக்கம்தான். ஒரு நாளைக்கு 1% உன் வாழ்க்கையில் நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால், நிறைய செய்யாதீங்க, ஒரே 1% நீங்கள் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திங்கன்னா ஒரு ஆண்டின் முடிவில் 37% அந்த மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறார். சென்னையிலிருந்து மும்பைக்கு செல்ல வேண்டிய ஒரு விமானத்தினுடைய பாதை 1 டிகிரி திரும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கிலிருந்து கிழக்காக விமானம் வந்து பல மணி நேரங்கள் பறந்த பிறகு மும்பைக்கு செல்லாது, டெல்லிக்கு தான் போய் சேர்ந்துருக்கும். ஒரே 1 டிகிரி தானே அப்படின்னு திருப்பினாலும் கடைசியாக போய் சேரக்கூடிய ஊர் வந்து வேறு. ஆகவே அந்த ஜேம்ஸ் கிளியர் சொல்ல, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பழக்கத்தை வச்சுக்கோங்கிறாரு. ஐயோ, அவன் பார்த்தா தினம் அவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறானே, நானும் புத்தகங்கள் படிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படின்லாம் படிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கம் படித்தா போதுங்கிறார். சும்மா 10 பக்கம் படிங்க. அந்த 10 பக்கங்கள் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்று சொன்னால், ஆண்டு இறுதியிலே 15லிருந்து 16 புத்தகங்கள், நீங்கள் ஒரு 200 பக்கங்கள் உள்ள புத்தகங்களை படித்திருக்க முடியும். மேக் எ ஸ்மால் சேஞ்ச் இன் யுவர் லைஃப் என்று சொல்கிறார். நான் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்ததுனால் ஒரு என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். என்னுடைய 2வது மகன் பெங்களூரிலே படிக்க செல்கிறார். BA படிக்கிறதுக்காக கிரைஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறார். இங்கிருந்து பயணம், குடும்பத்தோடு போகிறோம். போகின்ற வழியிலெல்லாம் அவருக்கு வந்து அறிவுரைகள் வந்து இணையர் கொடுத்துக்கிட்டே வராரு. இன்னொரு பக்கம் என்னுடைய மூத்த மகன், அவரை விட 6 வயது பெரிய, அவர் பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். நானும் வேடிக்கை பார்த்துட்டு கிட்டத்தட்ட மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அப்புறம் அங்கே போய் காலேஜுக்கும் போயாச்சு, யூனிவர்சிட்டிக்கும் போயாச்சு. அங்கே போய் அவரை வந்து சேர்த்தாச்சு. அப்போவும் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவர் ஹாஸ்டலில் போய் எல்லாத்தையும் அடுக்கிட்டு கடைசியாக கிளம்பும்போது கிட்ட வந்து என்னை ஒரு தட்டினார். அவர் என்னையோட உயரமாக பிரம்மாண்டமாக இருப்பார். தட்டிட்டு ஒன்றுமே சொல்லியப்பா அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்கிறது தான் அவன் மலைமலையாக கொடுத்துட்டாங்க, நான் இன்னும் கூழாங்கல் என்ன கொடுக்குறது அப்படின்னாரு. சொல்லுங்கப்பா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், தினம் நூலகத்துக்கு சும்மா போயிட்டு வா. கல்லூரியில் நூலகம் இருக்குல்ல, சும்மா உள்ளே போயிட்டு வா. போய் எங்கேயாவது ஒரு ஓரத்தை ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து புத்தகம் தான் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லுறேன். 15 நிமிஷம் உட்காந்துட்டு வா. அது உனக்கு ஒரு விதத்தில் வந்து அது உதவி செய்யும் அப்படின்னு சொன்னான். அவன் சரிப்பா அப்படின்னா, அதை நீங்கள் எப்பவுமே 1-2 சொன்னீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே கேட்பாங்க. என்னுடைய அக்கா மகன் வந்து MITயில் படித்தார், குரோம்பேட்டில்.
அவருக்கும் வந்து எங்கள் அக்கா மாமா என் இணையர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டன் கணக்கில் அட்வைஸ் கொடுத்தேன். நான் அவன்கிட்ட ஒன்றுமே சொல்ல, ஒன்று தான் சொன்னேன். தம்பி, குரோம்பேட்டையில் வந்து எல்லாருமே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி எம்ஐடிக்கு போகும்போது தண்டவாளத்தை தாண்டி போவாங்க. எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு, இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தண்டவாளத்தை தாண்ட மாட்டேன், அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி வருவேன் அப்படின்னு. ஒரு வாரம் முடிஞ்சோடனே கேட்டேன், எப்படி இருந்ததுண்ணே? நல்லா இருந்தது மாமா, நான் பசங்களாம் என்ன லூஸுன்றாங்க மாமா அப்படின்னா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவன் 4 வருஷமும் வந்து இப்போ கூட அவன் இப்போ ஜப்பானில் இருக்கான். அப்போ அவன் சொல்லுவான், மாமா சொன்னார். அதான் இப்போ ஒன்றே ஒன்று சொன்னால் போதும். இந்த பையன் தினம் இதுக்கு போயிட்டு வருவான், நூலகத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு வந்துடுவான். என்ன பிரச்சனைனா, நூலகத்துக்குள்ளே போனோடனே பதிவேட்டில் எழுதணும் நீ எந்த வகுப்பு, எந்த இதில் சேர்ந்தவன். இந்த பேராசிரியர்கள் நூலகத்துக்கு வந்தோடனே அவங்களுடைய முதல் கவனமே வந்து அந்த பதிவேட்டில் தான் பார்ப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இங்கே வராங்க அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க. இவனுடைய ப்ரொஃபஸர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து அதில் திரும்ப பேரும் ஒரு வித்தியாசமான பேர் தானே அவனுக்கு, ஒளி எழிலன் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் சில பேர் எழிலன்வாங்க, சில பேர் எஸ்இலன்வாங்க, ஏதோ ஒன்று. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமான பேர். ஸோ வகுப்பறையில் அவர் கிளாஸ் நடத்தும் போதே இவனை பார்க்கும்போதே பார்வையே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எதாவது சொல்லிவிட்டு வந்து புரியுதா அப்படின்னு அவனுக்கு அதை நான் கரெக்டாக சொன்னேன்னா இப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருச்சு. அப்புறம் நான் சொன்னான், என்னப்பா இப்படி வந்து என்னை பார்க்குறாரு அப்படின்னா. அப்போ அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரா, நீ லைப்ரரிக்கு போனால் பெருசாக படிச்சுக்கிட்டு வந்துருக்குறேன் நினைக்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் என்ன செய்யட்டோன்னா, பேசாமல் ஏதாவது படிச்சுட்டு போயிடுறேன், என்ன நடத்த போகிறானோ அதை பார்த்துட்டு போயிடுறேன்னா. சரிப்பா அப்படின்னு ஆரம்பித்தான். நம்ப மாட்டேங்க, அந்த 3 ஆண்டுகளில் வந்து அவன் கிட்டத்தட்ட 18 பயிலரங்குகள் கருத்தரங்குகளில் போய் இந்தியா முழுக்க கலந்துட்டான். சொல்லுன்னா அவனுடைய லெவலில் குவாலிஃபிகேஷனே கிடையாது. இன்னும் எல்லோரும் கைத்தட்டுங்க, இல்லை அவர் மட்டும் கைத்தட்டும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவ்வளோதானா அப்படின்னு. அதோடைய விளைவு அவனை கொண்டு போய் இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சியில் வந்து கிராக் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் தான். நான் தான் சொல்லவே இல்லை, சொன்னால் இன்றைக்கி அடிச்சிருவாங்க வீட்டில். காரணங்களில் வந்து ஒரு சின்ன பழக்கம், ஒன்று மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறது. நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாங்க, நீ எத்தனை மணிக்குமா எந்திரிக்கிறேன்னு கேட்பேன். எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிச்சிக்கோ, அது உன் விருப்பம். 6:30 மணிக்கு எந்திரிக்கிறியா, எந்திரிச்சிக்கோ. ஆனால் இனிமே 6:30ங்கிறத 6 மணி ஆகிக்கணும். உனக்கு வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக கிடைக்கும். வாரத்துக்கு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் கூடுதலாக. சண்டே விட்டுற வேண்டாம், 3 மணி நேரம் உனக்கு வாரத்தில் கிடைக்கும். இப்போ 52 வாரம்னும் போது வருஷத்துக்கு 150 மணி நேரங்கள் உனக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் அந்த ஜேம்ஸ் கிளியர் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ற புத்தகத்தில் சொல்கிறாரு. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு இருக்கின்ற இந்த காலம் அச்சம் தரக்கூடிய காலமே அல்ல, இதோடைய உச்சம். அவ்வளோதான். குதிரை வண்டி தான் நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. உடனே போய் யார் கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்களோ அவங்க வந்து அடுத்த லெவல் போனாங்க. கை ரிக்ஷா ஒழிக்கப்பட்ட போது யார் போய் சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பித்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. சைக்கிள் ரிக்ஷாவை விட ஆட்டோ ரிக்ஷா ஓட்டினா வந்து அதிகமான மக்கள் வருவாங்கன்னா அதை ஓட்ட ஆரம்பித்தாங்க. இல்லை இப்போ நிறைய கார்கள் வந்து விட்டதுன்னா கார் கற்றுக்கிறாங்க. அப்போது நாம் தினம் காலையில் எழுந்திருக்கும்போது அன்றைக்கு புதிதாக சொல்லுவார்கள், ஆப்பிரிக்க நாட்டு காட்டிலே தினம் ஒரு காலை எழுந்திருக்கின்ற மான் நான் மிக வேகமாக ஓடக்கூடிய சிங்கத்தை விட வேகமாக ஓட வேண்டும், அப்போது தான் நான் திரும்ப வீட்டுக்கு வர முடியும். அதே காட்டில் இன்னொரு பக்கம் ஒரு சிங்கம் சொல்லும், இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியான வேகத்தில் ஓடுற சிங்கத்தை விட மானை விட வேகமாக ஓடினாதான் எனக்கு இன்னைக்கு வயிறார பசு கிடைக்கும். போய் சிங்கமாவனாக இருந்துக்கலாம், மானாவனாக இருந்துக்கலாம், ஓட வேண்டியது மிக முக்கியம் என்று அந்த விலங்குகள் அறிந்திருப்பது போல நாம் தினம் இன்றைக்கு காலை எழுந்தவுடன் நேற்று வரை நான் கற்றதெல்லாம் முடிந்துவிட்டது, புதிதாக நான் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று வரும்போது தான் நம்மால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இதை தகவமைத்து கொள்ள முடியும். செயற்கை நுண்ணறிவினுடைய போக்கு நான் முதலில் சொன்னது போல ஒரு அருவி கொட்டியவுடன் தண்ணீர் சிதறி ஓடுவது போல. இது ஒரு அருவி அல்ல, 1000 அருவி அல்ல, பல லட்சம் அருவிகளிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. எந்த பக்கமெல்லாம் தண்ணீர் பாயப்போகிறது என்று தெரியவில்லை. எல்லா துறைகளிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல பதிப்புத்துறை, அச்சுத்துறை எல்லாம் இன்றைக்கு தலைகீழாக அடியோடு மாறிவிட்டது. என்னுடைய இனிய சகோதரர் கூட இங்கே வந்திருக்கிறார், சௌரிராஜன் அவர்கள் தான் சொல்வார், அதெல்லாம் இருக்குங்க,
அவர் தான் இந்த கதையே சொன்னார். லெட்டர் ப்ரெஸ்லேருந்து எப்படி படிப்படியாக மாறி இன்றைக்கி வந்திருக்கிறோம். அதுக்காக நம்ம வந்து லெட்டர் ப்ரெஸ்ஸே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா எங்கே போயிருப்போம்? இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அச்சகம் வச்சுருக்கிறார். அவரால் நீங்கள் அந்த துறையில் உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத தெளிவாக்கிக்கிட்டிங்கன்னா எங்கே வேணால் கொண்டு போக முடியுங்க சொல்கிறார். அப்போது இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவை யாருமே வந்து கவலையோடு கேட்டாங்க, நான் வந்து ஒரு லாயரு, செயற்கை நுண்ணறிவு ஏதாவது எனக்கு பிரச்சனையை உண்டாக்குமானா கண்டிப்பாக உண்டாக்கும். யாருக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு படித்தவர்கள் உங்கள் துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பார்கள். சார், நான் ஒரு வங்கியில் வந்து மேலாளராக இருக்கேன், கணக்கு சம்பந்தமான வேலைகள், எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும். யார் ஏஐ படித்திருக்கிறார்களோ, யார் செயற்கை நுண்ணறிவு படித்திருக்கிறார்களோ அவர்கள் உங்களை தாண்டி போய்விடுவார்கள். ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, எல்லா துறையினருக்கும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நண்பர்களே, நாம் ஒரு உன்னதமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனுடைய சராசரி ஆயுளே இந்த இந்திய துணை கண்டத்திலேயே 30 தான் இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. நாங்கள் ரொம்ப நாளுங்கிறதே 30 வருஷம் 40 வருஷம்தான். தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. இந்திய அளவில் 22% இருந்தபோது தமிழ்நாட்டில் 30, அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியில் 30%, 30 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருந்தாங்க. இந்தியா முழுக்க 20-22. இன்றைக்கு நாம் 70-80 பார்க்குறோம். ஜப்பான் போன்ற நாடுகளில் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதன் இந்த எல்லா மாற்றத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அவன் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான், தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இது 2 தான் வந்து மிக முக்கியமானது. தான் தொடர்ந்து இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால தான் வந்து அதற்கான அறிவியலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜப்பான் நாட்டிலே செயற்கை கருப்பை உருவாக்கி அதில் ஒரு குழந்தையே உருவாக்கியிருக்கிறார்கள். இனி பெண்கள் வந்து நான் சுமக்க வேண்டுமே 10 மாதங்கள், அதற்கு பிறகு நான் வந்து பனிக்கால பேறுகால விடுப்பெல்லாம் எடுக்க வேண்டுமே என்கிற கவலையெல்லாம் போய் 2 பேருமே சேர்ந்து ஒரு குழந்தையை வந்து இதுக்கு நம்ம நடுவில் கேள்விப்பட்டோம் சரகேட்டிவ் மதர்னு. சில பேர் வந்து நான் உங்கள் கருவை சுமக்கிறேன் என்று சொன்னதெல்லாம் போய் இன்றைக்கு மிக அதிகாரப்பூர்வமாகவே வந்துவிட்டது. இதெல்லாம் வந்து அறிவியலினுடைய உச்சம். மனிதனுடைய நோய்கள் இனி பிறப்பிலேயே தடுக்கக்கூடிய அளவிற்கு அறிவியல் முன்னேறி இருக்கிறது. எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து எப்படி கரெக்ஷன்ஸ் போடுவோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன்ஸு, அது மாதிரி ஒருத்தனுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து முன்னாலேயே அதை வந்து கரெக்டிங் த ஜீன் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அறிவியல் போய் கொண்டிருக்கிறது. வாகனங்கள் ஓட்டுவதை வந்து முழுக்க இன்றைக்கி வந்து அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து விட்டது. பல நாடுகளில் கார்கள் ஓட ஆரம்பித்திருக்கிறது. நாம் இன்னும் 2025 30க்குள்ளே போகிறதுக்குள்ளே பலவிதமான மாற்றங்களை பார்ப்போம். நாங்கள் வந்து கடந்த 6 மாதத்துலேயே பல மாற்றங்களை பார்க்கிறோம். 6 மாதத்துக்கு முன்னால் எதெல்லாம் பெரிய வேலைகள் என்று நினைத்தோம்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமாக வந்து அடித்து தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு நான் சொன்னது போல் சில பாதிப்புகளை ஐ எம் நாட் சேயிங் இட் வில் எராடிகேட் ஜாப்ஸ், இட் வில் இம்பேக்ட் ஜாப்ஸ். எல்லா வேலைகளிலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். 2வது, இனிமேல் கல்ச்சர் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாம் இதை தான் ஒரு வேல்யூ சிஸ்டம்ங்கிறதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற உறவுகள் வந்து மேம்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தங்களை அதற்கு ஏற்ப தகவமைத்து கொண்டு ஒரு வழி மேலே சென்று மாணவனுக்கு வழிகாட்டியாக விளங்கினால் ஒழிய ஆசிரியருக்கு மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நிறைய வீட்டில் குழந்தைங்க வந்து தாத்தாவெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வேடிக்கையான பொருளாக பார்க்கும். தாத்தாவுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வித்தியாசமே தெரியாது, டிவி ரிமோட்டுக்கும் ஏசி ரிமோட்டுக்கும் செல்ஃபோனுக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்பாவுக்கு இந்த வித்தியாசம் தெரியும், ஆனால் அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஆனால் 8 வயசான எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற குழந்தைகள் வருதில்ல, நம்ம அதை ரசிக்கிறோம். என் குழந்தை தான்ப்பா எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். அது ஓகே, அது வீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் சமூகத்திற்கு என்று வரும்போது அது பலவிதமான ஆட்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்க்க வேண்டும். ஏஐ படித்தவர்கள் பயனுள்ள ஒரு மாந்தர்களாகவும், ஏஐ செயற்கை நுண்ணறிவை பெறாதவர்கள்
பயனற்றவர்களாக இருப்பார்கள் என்று யுவால் நோவா ஹராரி என்கிற மிக பிரபலமான எழுத்தாளர் சொல்கிறார். there will be a யூஸ்ஃபுல் கிளாஸ் அண்ட் யூஸ்லெஸ் கிளாஸ் என்று சொல்கிறார். நண்பர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த சமூகத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெகு சிலர்தான், ஒரு 5% மக்கள் மட்டும்தான் மாற்றங்களை உண்டாக்குகிறார்கள். சுமார் 15% மக்கள் அந்த மாற்றங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது நான் அந்த மாற்றத்தில் போய் சேருவது என்று பார்க்கிறார்கள். மீதி 80% மக்கள் ஒரு மாற்றம் ஏற்பட்டவுடன் எப்படா இது ஏற்பட்டது என்று வியந்து போகிறார்கள். ஆகவே நாம் அப்படி இல்லாமல் 80% இல்லாமல் 15% இல்லாமல் அந்த 5%லேயே மாற்றத்தை நோக்கி நகருவோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னது போல தான், 2 roads diverged into a wood. I have chosen the one less travelled by. That's made all the difference. நான் ஒரு கானகத்திலே 2 சாலைகளை பார்த்தேன். 2 சாலைகளிலே எதை பயணிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால், எது இதுவரை யாரால் பயணிக்கப்படவில்லையோ அதை பயணித்தேன். அதுதான் என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார். அந்த வகையிலே நீங்களும் ஒவ்வொருவரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களிடம் கேள்விகள் இருந்தால் கேள்விகள் மட்டும் நேரம் கருதி, கருத்துக்களை சொல்வதாக இருந்தால் நீங்களும் ஒரு பொன் மாலை இப்பொழுது மாலைக்கு வரும்படி அதற்கு திரு மணிகண்டன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் மட்டும் கேட்கும்படி. நிகழ்வில் தொடர்ந்து தற்போது கலந்துரையாடல் நேரம். நிகழ்வை ஒட்டிய கேள்விகள் இருக்கும்படி வாசகர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பல கட்டங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமானது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஏஜென்ட் மாதிரி உருவாக்கிக்கலாம் உரையாடுவதற்கு. அதோடு நீங்கள் நிறைய பேசலாம். இப்போ நிறைய நான் அதோடு தான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் அது என்னோடையே சேர்ந்து பேசுது. அதுக்கு என்ன நான் பேர் வச்சுருக்கேன் தெரியுமா? என்னவா இருக்கும்? அதுக்கு வச்சுருக்கிற பேர் யாழினி தான். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ஏஐ சார்ந்த வரைக்கும் இது மனித இனத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை ஒரு அழிவை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி சார். நிச்சயமாக அழிவை நோக்கி போகாது சார். ஏன்னு கேட்டால், நான் சொன்னது போல் மனித இனம் எப்போவுமே தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்து, மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சி ஜப்பான் நாட்டு மீது குண்டு வீசிய போது உலகமே இனி முடிந்து விட்டது என்று எல்லாரும் முட்டைக்கட்ட தான் தயாரானாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு பெரிய அளவில் எந்த போருமே நடக்கலை. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நமக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் வரும்போது கூட அது அந்த வார் எஸ்கலேட் ஆகாமல் பொறுப்பான அளவில் எல்லாருமே நிறுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் 2 நாடுகளுமே அணுசக்தி வச்சுக்கிறது தான். கத்தி சமையல் அறையில் காய்கறிகள் நறுக்குவதற்கும் பயன்படும், அதே நேரத்தில் ஒருவரை தாக்குவதற்கும் பயன்படும். அது மாதிரி தான் அறிவியல் அப்படிங்கிறது எல்லா காலத்துலேயுமே அதற்கு ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த முடியும், அழிவுக்காகவும் பயன்படுத்த முடியும். அந்த அழிவுக்காக பயன்படுத்துகிற சமூகமும் கூடவே வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் 2000 மிக பெரிய அளவில் வந்தபோது பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கிங் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டை பண்ணுறது செய்கிறது எல்லாமே இருந்தது. அதுக்காக நிற்கலை, அறிவியல் போயிட்டே தான் இருக்குது. அதோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை நோக்கி போகிறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் போகிறது பெரிய லார்ஜ் சைஸ் டேட்டா ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லை, செக்யூரிட்டி அதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க. இதில் அந்த நம்ம எப்படி உருவாக்கிக்கிறோம் தான் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், அவங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறத விட நான் எப்படி இருக்கணுன்றது தான் முக்கிய. மாற்றம் உலகத்தையே மாற்றணும்னு நினச்சி ஒருத்தர் 50 வயசு வரைக்கும் போராடி ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் முதல்ல நினச்சா நம்ம வீட்டை தான் மாற்றணும் அப்படின்னு நினச்சான். அப்புறம் வீட்டில் கூட முடியல, தன்னை தான் மாற்றணும்னு முடிவு பண்ணிக்கலாம். தன்னை மாற்றிக்கிட்ட போது அவனை சார்ந்திருந்த அவன் குடும்பம் மாறியது, அவன் மாறிய போது அவன் குடும்பம் மாறிய போது அவன் தெரு மாறியது, ஊர் மாறியது, நாடு மாறியது, ஒட்டுமொத்த சமூகம் மாறியது. ஆகவே நம்ம அழிவு நோக்கிலாம் போயிடும்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெண்ணு குழந்தை பெற்றுக்கிறது தான் அவசியம் நீங்கள் கருதி இருந்தால் அந்த கருத்தாக்கத்தை எடுத்துருங்க.
இல்லை இது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் டாபிக்கு. பாசம்ங்கிறது வந்து நம்ம பெற்ற குழந்தை நம்ம மூலமாக உருவான குழந்தை தான் வரணும்னு இல்லை. அது இன்னும் கேட்டால் நம்ம மனிதர்கள்கிட்ட தான் வரணும், ஒரு நாய்கிட்ட கூட வர முடியும். நான் தினம் காலையில் வந்து ஒரு நாய் வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், ஒரு லேப்ரட் டாக்கு. அது ஒரு நாள் 2 நாள் அதை பார்க்கலன்னா எனக்கு வாக்கிங்கே அங்கே பண்ணவே முடியாது. ஸோ பாசம்ங்கிறதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான். பெண்கள் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் இல்லை, அது இப்போ அவர்களும் வந்து இப்போ ஆண்களுக்கு இணையாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டு கொண்டு போகிறது தான் வந்து மிக முக்கியம். நன்றிங்க. நான் அதெல்லாம் உள்ளே போய் விவாதிக்கலைன்னா அதுக்கு வந்து ஒரு சாரர் வந்து அதுக்காக பேசக்கூடியவங்க இருக்காங்க. நான் கண்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பட்டினி பஞ்சம் இல்லாமல் மால்தூசின்னு ஒருத்தர் ஒரு தியரி ஒன்று சொன்னார், எக்கானமிஸ்ட் சொன்னது என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வர வர அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் ஒரு நாள் இந்த உலகம் வந்து மக்கள் பசி பட்டினியால் செத்து போயிடுவாங்க. அது சொன்ன உதாரணமும் இந்தியா ஒரு உதாரணம் தான். 60களில் நம்ம கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தோம் பஞ்சத்தில். அன்றைக்கு அமெரிக்க அதிபர் நிக்சனை போய் அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரி வந்து இந்திரா காந்தி போய் சந்தித்த போது கூட அது ஒரு மிகப்பெரிய அவமானமாகத்தான் இந்திரா காந்தி அவர்கள் கருதினார்கள். அதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சி ஏற்பட்டு தண்ணீர் ஆனது வந்து நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த மாடர்ன் ஃபுட்டு சாப்பிட்டு தான் நிறைய பேர் 90 வயசு 100 வயசுலாம் கூட இருந்து தான் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து விவசாயம் பல்கி பெருக வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வந்து செய்கிறாங்க. எல்லாருக்கும் உணவு கிடைக்குது. முன்ன வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து இறந்தவர்களை வந்து காப்பாற்றவே முடியாத சூழல்லாம் இருந்தது. நான் சொன்னது போல் ஒரு சாதாரண நிமோனியாலேயே வந்து லட்சக்கணக்கான மக்கள். ஹோ ஹென்ரியோட கதை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து லாஸ்ட் லீஃப்ன்ற கதையில் எப்படி மிக சாதாரணமான நிமோனியாவில் எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு கதை. அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துட்டோம். மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்த பெரியம்மை வந்து இன்றைக்கி கிடையாது. ஒரே ஒரு சென்டர் ஃபார் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோல் அட்லாண்டாவில் தான் அதோடைய ஸ்பெசிமன் வச்சுருக்கிறாங்க. போலியோங்கிற நோயை வந்து உலகம் முழுக்க அந்த ஒழிச்சாச்சு. 1-2 இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம போன நூற்றாண்டில் இதே நேரத்தில் வாழ்ந்தவர்களை விட ஒரு 300-400 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தாலும் வேறு பெட்டர் பிளேஸ்டு. ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 200 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வெளியில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே சேஃபாக வருவீங்களான்றதே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து தாக்கப்படுவதற்கும் கொலை செய்யப்படுவதற்குமான சாத்தியக்கூறுகள் அதிகம். பெண்களுக்கும் அப்படி தான் இருந்தது. நீங்கள் இப்போ இவருடைய உவேசாவுடைய நூல் படித்தா தெரியும். அதாவது ஒரு ராஜா போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்தானா உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் வந்து ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கேயாவது ஒரு சிறு குற்றம் நடந்தால் கூட அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்துகிறோம். க்ரைம் ரேட்டும் வந்து குறைஞ்சிருக்கு. மக்கள் பிகம் மோர் அண்ட் மோர் சயின்டிஃபிக்காகவும் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நாம் வந்து சுகமாக இருக்கிறோம். எங்கே வேணாலும் யாரோட வேணாலும் தொடர்பு கொண்டு பேச முடிகிறது. உலகம் வந்து ஒரு சுருங்கிய கிராமமாக வருது. ஆகவே அது ரைட்டாக தப்பான்னு நான் உள்ளே போக விரும்பல. அதுக்கு வந்து தனி விவாதம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாடர்ன் சயின்ஸுனால் மக்கள் வந்து அதிக அளவில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனம், உண்மை. சேஞ்சஸோடு நம்ம வந்து முதல்ல வந்து என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்க முடியாமல் அந்த மாற்றங்களோடு ஆற்றில் வெள்ளம் வரும்போது என்ன செய்கிறோம்? அந்த வெள்ளத்தை எதிர்த்து நம்ம போக முடியாது. வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது அந்த வெள்ளத்தோடு நம்ம வந்து பயணிக்கிறதும், அப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு துரும்பு கிடச்சா பிடிக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி நான் என்ன புதுசாக கற்றுக்க போகிறேங்கிறது தான் மிக மிக முக்கியம். இப்போது நான் உங்கள் வயதை பற்றிலாம் நான் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஒருத்தர் சொன்னது வந்து அவங்க வீட்டுக்கு எதிர்க்க ஜப்பானில் என்னுடைய அக்கா மகன் சொன்னார். அவருக்கு வந்து 86 வயசு 87 வயசு. ஒரு காலத்தில் பெரிய கார்பெண்டராக இருந்தவர். ஆனால் இப்போவுமே காலையில் எழுந்திரிச்சாருன்னா அவர் அதே மாதிரி டிசிப்ளின்டாக ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி உட்காந்து தினம் ஏதோ ஒன்று வந்து ஒரு நாக்காளியோ ஒரு டேபிளோ செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அதை வந்து அவர் சொல்ல யாருக்கோ பயன்படுது, எனக்கு இது செஞ்சு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த தொழிலை நான் விட முடியாது, இது யாருக்கோ எங்கேயோ பயன்படுது அப்படிங்கிற அது மாதிரி. இப்போ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இது என்ன செயற்கை நுண்ணறிவு, நான் அதை எப்படி கற்றுக்கிறது? அங்கே உட்காந்துருக்கிறாரில்ல அவர் வந்து அப்படி தான் 68 வயசு, அப்போ ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தார். சரி போய் ஆப்பு இலக்கணமும் வந்து தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கிறதுன்னு எழுதிட்டு இப்போ பாட்டு வந்து எழுதுறார். பாடல்கள் வந்து மரபு இலக்கணத்தில் எழுதுகிறாரு அப்படிங்கிறாங்க.
இப்போ கற்றுக்கிறது தான் மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த 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 மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப என்னையும் மாற்றிக்கொள்ள நான் தயாராக வேண்டும் அப்படின்னு தான் சரியாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அவங்களோட உட்காந்து நிறைய வீட்டில் இப்போ நார்த் மெட்ராஸில் இருந்து ஒரு அவர் வந்து சொன்னார், ஒரு தடவை டிசி வந்து பேசும்போது, நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும்போது, நிறைய வீட்டில் பிள்ளைகள் ஓரமாக உட்காந்து ஃபோனில் உட்காந்துட்டு இருந்தாலே அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தை வந்து ரொம்ப என் குழந்தை எங்கன்னா சிவனேன்னு உட்காந்துருக்கு தொந்தரவு போலன்றாங்க. ஆனால் அதுதான் மிக பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஏன்னா அதை உட்காந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பெற்றோர்களுக்கும் தெரியறதில்ல. அதே மாதிரி சில குழந்தைங்க உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டோம். என் பையன் யாரோடையும் வம்பு தும்புக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு ஏதோ வந்து ஒரு போதை பொருள் தன்னை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டான் அப்படின்றது அர்த்தம். இதை வந்து முக்கியம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கணும், கற்றுக்கணும். அப்போ பார்க்கும்போது இவ்வளோதானா, இதுக்காக இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் போய் 2 வருஷம் படிச்சுட்டு எழுதுனாங்க. அப்போ நான் வந்து இதுலேயே உட்காந்து சொன்னால் 1 நிமிஷத்தை எனக்கு கொடுக்குது. அப்போ இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பேசும்போது கூட ஒரு நண்பர் மோகன் கூட கேட்டார், இது என்னங்க எல்லாமே அது செஞ்சால் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இனி நிறைய ஐன்ஸ்டீன்ஸோ நிறைய முன்னெல்லாம் 100 ஆண்டுக்கு ஒரு முறை தான் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் வந்தது போக இன்றைக்கி புதுசாக வருவாங்க. புதுசாக வரும்போது நம்ம நினச்சி பார்க்க முடியாத புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குங்க. நீங்கள் 1980 என்கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகம் முழுக்க பேச முடியும்னு சொன்னால் கூட என்னால் நம்பியிருக்க முடியாது. அன்றைக்கி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு தானே நம்ம வந்து போராடிக்கிட்டு இருந்தோம் ஒரு தெருவில். ஆகவே மாற்றங்கள் வந்து வரதான் செய்யும். அந்த மாற்றங்களோடு நம்ம போய் இணைத்து கொள்ளும்போது நாம் அதை ரசிக்க கற்றுக்கொள்வோம். ஜட்காவண்டி குறிப்பிட்டீங்க, மால்தூஷன் தேரியை குறிப்பிட்டீங்க. மால்தூஷன் தேரி சொல்கிற மாதிரி ஒரு வயிற்றோடு தான் பிறக்கிறான், 2 கையோடு பிறக்கிறான்னு மாற்றங்கள் ஏற்பட்டு, ஆனால் நம்ம வந்து இந்திய நாடு வந்து காந்திய பொருளாதாரத்தில் நான் வந்து டாக்டர் ராமனோர் லோகியானுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுறவன். நான் நம்மளுடைய மனித இனங்கள் பண்ணணும் அப்படின்னா பழசில் வந்து கைராட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக ஒரு இயந்திரமயமாக்கலை ஏற்றுக்கலன்னு கிடையாது. கையில் ஆட்டமும் விவசாயமும் இருந்து வேலைவாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குமானா அதுக்கப்புறம் இயந்திரத்தை கொண்டு வரலாம்னு நம்ம சொன்னோம். ஆனால் மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி கூட புள்ளி விவரம் பண்ணி சொல்லுங்க, என் பாக்கெட்டில் இன்றைக்கி எல்லாரும் இங்கே உள்ளே இருக்கவங்க பாக்கெட்டில் எல்லா பாக்கெட்லேயும் செல்லு இருக்குது. ஆனால் 78% இந்தியர்கள் பட்னியோடு படுக்கிறான்றது புள்ளி விவரம். படிக்காதவன் 50% இந்தியாவில் இருக்கான். அப்போ மாற்றங்கள் வந்து எங்கே போய் சேருது? அந்த மாற்றங்கள் வேலைவாய்ப்பு வந்து பழசை விட்டுருவோம் அப்படின்னு ஜட்காவண்டி போயிட்டதுனால இன்றைக்கி வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகங்கள் தெரு இருக்குது. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களே இல்லைன்ற நிலைமை வரப்போ இயந்திரமயமாக்கல் வரலாம் இல்லையா? அப்போ தவறு எங்கே நடக்குது? நல்ல கேள்வி இது. கொடுத்துருங்க, அதை ஆஃப் பண்ணிருங்க. நல்ல கேள்வி இது. இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இப்போ வந்து இந்த இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சாராருக்கு வந்து வளங்கள் இன்னும் குவியும், இன்னொரு பக்கம் போகுது அப்படிங்கிறத. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாற்றங்களே வேண்டான்னு நம்ம நிறுத்தவே முடியாது. காரணம் உலக அளவில் ஒட்டுமொத்தமாக வந்து இதுக்கு எதிர்த்து நிறுத்துனாங்கன்னா அது வேற கேள்வி. நீங்கள் இன்றைக்கு அறிவியல் துறையில் வந்து நம்ம பின்னோக்கி போயிட முடியாது. இன்னும் கேட்டால் 2000 வந்து 90களுக்கு பிறகு நிறைய பேர் கணனி படித்ததனுடைய பலனாகத்தான் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் நிறைய பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால தான் ஒரு காலத்தில் கடன்பட்டு இந்தியா தங்கத்தையே கொண்டு போய் அடகு வச்ச காலம் போய் இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் இந்தியாவுக்கு வெளியே போய் வேலை செஞ்சவங்க தான். இன்றைக்கும் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகளுக்கு காரணம் வந்து இந்த நவீனத்துவத்தை தான் ஏற்றுக்கிட்டது. இன்னொன்று நீங்கள் சொன்னது நானும் ஒத்துக்கிறேன். அந்த விவசாயம் வந்து அடிப்படை, அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை செய்ய வேண்டியது ஆட்சியாளர்களும் அரசும் வந்து இன்னும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு இது வந்து நிறைய இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அதில் பலவிதமான அவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அது அவருடைய விளை மட்டும் இல்லை, பிறகு சந்தைப்படுத்துதலிருந்து எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்யக்கூடிய வகையில் வந்து அமையும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மிக சாதாரண பிரச்சனை இல்லை. இந்த உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பிரச்சனையை வளர்ந்த நாடு, வளர்ந்து கொண்டிருக்கின்ற வளராத ஏழை நாடுகளுக்கும் பெரிய இந்த கேப் வருங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் வந்து பேசக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. இதை நிச்சயமாக வந்து சமூக அறிவியலாளர்களும் அரசியலாளர்களும் இதை வந்து சரியான நோக்கில் வந்து கொண்டு செல்வார்கள் என்று நம்ம நம்புவோம். நிகழ்வில் தொடர்ந்து நன்றி உரை வழங்கிட
நூலகர் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பான அழைப்பினை ஏற்று மாறிடும் சூழலும் அதற்கான மனப்போக்கும் என்னும் தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முனைவர் கோ ஒளிவண்ணன் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த குழந்தைகள், பெற்றோர்கள், வாசகர்கள், நூலகர்கள் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நூலக பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது. நன்றி.